ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையான வீடியோ பதிவு இது. ஏன்னா நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நான் தெரிந்து கொண்டதை தான் நம்ம வீடியோ பதிவை போடுறது. இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த வாட்ச் ஹவர்ஸ் குறையுது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே தெரியும் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் நாளைக்கு நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறைய போகுது அப்படிங்கிறத இன்றைக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சேனலை ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ண வயதுக்கு ரியல் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2000 ஹவர் 3000 ஹவர்னு கொடுத்துருப்பாங்க. என்னடா 2000 ஹவர்ஸ் சேர்ந்துருச்சு 3000 ஹவர்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க. அது கிடையாது ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். உங்களுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒய்டி ஸ்டூடியோ, அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஒய்டி ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒய்டி ஸ்டூடியோவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு எஸ் சிம்பிள் போட்டு எரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் எஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்கள்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஸ்கோர் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது மேலே தள்ளிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். அதில் இருக்கிறது தான் யூடியூப்பில் கணக்கெடுக்கும். மற்ற எங்கே பார்த்தாலும், அதாவது சேனலில் இருக்கிறதும் சரி, இல்லை அனலிஸ்ட்டில் இருக்கிறதும் சரி, இது எதுவுமே கணக்கு சேராது. அதில் இருக்கும் வாட்ச் ஹவர்ஸும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த லைக்கும் தான் கணக்கு சேரும். யூடியூப்பில் கணக்கெடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். வாட்ச் ஹவர்ஸ் குறைய போகுது, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு தாட் இருக்கும். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். அதாவது உங்களுடைய அதே தான் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி எரன் இருக்குது, அதை நீங்கள் தொடுறீங்க, டச் பண்ணுறீங்க. அதை டச் பண்ணோன்னே உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3M 1M 10M அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு, அதாவது 500 சப்ஸ்கிரைபர் தாண்டினவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10M 3M அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவே 1000 சப்ஸ்கிரைபர் முடித்தவங்களுக்கு 10M 5M இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நீங்கள் வாங்கின அந்த லைக் எத்தனை கே வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அதில் இருக்கும். 10K வாங்கியிருப்பீங்க, சிலவங்க 20K வாங்கியிருப்பீங்க, சிலவங்க 30K வாங்கியிருப்பீங்க, சிலவங்க 1 மில்லியன் கூட வாங்கியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் குறையும். உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் மறுநாள் உங்களுக்கு குறைய போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் அதில் உங்களுக்கு குறையும். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 50K வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 50K என்ன செய்யும், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 47K ஆகிடும். 47K அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 மணி நேரம் கம்மியாக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ பார்த்தீங்க இதில் வந்து இன்றைக்கி இதை குறைச்சிருவாங்க, அதாவது நைட்டு குறைக்கிறாங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிரும். சரியா? இது வந்து நான் பார்த்த விஷயம். எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் அப்படி தான் குறைஞ்சிச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லைக் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 63K வச்சுருந்தேன். அது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா 45லேயே நம்ம வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இது தானே போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 மணி நேரம் கிட்ட குறைஞ்சிருச்சு. இது எதனால் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எதனால் குறைஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் போடுற வீடியோஸும் சரி, லைவும் சரி, தயவு செய்து டெலிட் பண்ணிடாதீங்க. நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸும் உங்களுடைய நீங்கள் சேகரித்து வச்ச அந்த லைக்கும் கண்டிப்பாக குறைஞ்சிரும். தயவு செய்து டெலிட் பண்ணிடாதீங்க. ப்ரைவேட்லேயும் போட்டுறாதீங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டாலும் சரி உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸும் உங்களுடைய லைக்ஸும் கண்டிப்பாக குறையும். அதனால் டெலிட் பண்ணுறதும் ப்ரைவேட்டில் போடுறதும் செய்யாதீங்க. உங்களுடைய அப்லோட் பண்ணிட்டீங்க, நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட்லேயே இருக்கட்டும், விட்டுடுங்க. ஓகேவா? வேணும் அப்படியும் இல்லை, இந்த வீடியோவை வந்து நான் வந்து டெலிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் போட்டு வைங்க. அதில் போட்டு வச்சிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள், ஒரு 30 நாள், இல்லை ஒரு 50 நாள் போக விட்டு ப்ரைவேட்டில் மாற்றுங்க. ஓகேவா? ப்ரைவேட்டில் மாற்றி அதையும் டெலிட் பண்ணாதீங்க, அதையும் வைங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ரைவேட்டில் மாற்றி அப்படியே வச்சுருங்க. ஒரு 3 மாதம் கழித்து அந்த ஒரு வீடியோவை டெலிட் பண்ணுங்கள். அப்படி டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூவர்ஸும் கம்மியாகாது, வாட்ச் ஹவர்ஸும் கம்மியாகாது, லைக்ஸும் கம்மியாகாது. இல்லை நீங்கள் ஒரே தடையாக டெலிட் பண்ணிங்க அப்படின்னா வியூவர்ஸும் கம்மியாகும், வாட்ச் ஹவர்ஸும் கம்மியாகும், நீங்கள் வாங்கின லைக்கும் கம்மியாகும். இது 99% உண்மை.
ஓகேவா? நன்றி. இது போன்ற நல்ல அழகான வீடியோவில் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.